அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் தாங்க. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பனானா புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழம் வச்சு ஒரு சூப்பரான புட்டிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கேக் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு பேன் வச்சுருக்கேன் அடுப்பில். இதில் ஒரு 75 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேங்க. அதுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுப்பு வந்து சிம்மில் இருக்கணும். கேரமல் பண்ணும்போது அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். கேரமல் பண்ணுறதுக்கு மினிமம் 10 நிமிஷமாவது ஆகுங்க. சர்க்கரை கரைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பபுள்ஸாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் திரும்பவும் சர்க்கரை மாதிரி மாறும். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க, கேரமல் எனக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு. கேரமல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமே கிடையாதுங்க. சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கேரமல் வரும். இங்கே பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி திரும்பவும் சர்க்கரை மாதிரி மாறும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பூரா அப்படின்றது நார்த்துலலாம் சொல்லுவாங்க. ஸ்வீட்டுக்கெலாம் இந்த சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் தான் பூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்வீட்க்கெலாம் கண்டிப்பாக சேர்ப்பாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம கேரமல் ஆகும். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறீங்க, திரும்பவும் சக்கரை மாதிரியே மாறுது, இதுக்கப்புறம் கேரமலே வராதா அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கப்புறம் தான் கேரமலாக மாறும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டே வருது பாருங்கள். பார்த்திங்களா, கரைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்குது. கலரும் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். கேரமல் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் எனக்கு, ரொம்ப ஈஸி தான். ஆனால் பொறுமையாக பண்ணணும். ரொம்ப கலர் வந்துருச்சு அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும். அந்த கரெக்டான கலர் வந்தோடனே எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இங்கே பாருங்கள், கேரமல் ரெடி ஆகிட்டே இருக்குது. நமக்கு எல்லாம் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. நல்ல கலர் வந்துருச்சு பாருங்கள், போதும். நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எந்த பாத்திரத்தில் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து இதை ஊற்றிடலாம். சூட்லேயே சேர்த்துடணும், ஆற விட்டுறக்கூடாது. நான் ஒரு கேக் பேன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாங்க. இது செட் ஆகட்டும், தனியாக வச்சிடலாம். இதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா முட்டையை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி செய்யுங்க. ரூம் டெம்பரேச்சர் தான் முட்டையை சேர்க்கணும். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் இன்னொரு முட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து வாழைப்பழம் சேர்க்கணும். வாழைப்பழம் வந்து சின்ன பழம் அப்படின்றதுனால நான் 4 எடுத்திருக்கேன். இந்த சைஸில் 4 எடுத்திருக்கேங்க. நீங்கள் நல்ல பெரிய வாழைப்பழம் அப்படின்னா நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. இதை நம்ம சேர்த்துடலாம். நாட்டு வாழைப்பழம் தவிர மற்ற எந்த பழம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இந்த பால் பார்த்திங்கன்னா முதவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் எடுத்திருக்கேன். சேர்த்தாச்சு. நான் முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் முட்டை வாசம் வரும். அதை தவிர்க்கிறதுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கலாம். வாழைப்பழமும் பட்டையும் சூப்பர் காம்பினேஷனுங்க, செம்மையாக இருக்கும். ஸ்வீட்டில் சேர்த்திங்க அப்படின்னா நீங்கள் பட்டை நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா, நீங்கள் இதே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வாசம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. இங்கே பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை நம்ம கண்டிப்பாக வடிகட்டணுங்க. அதுக்காக ஒரு வடிகட்டில் சேர்த்து வடிகட்டிடலாம். வடிகட்டாமல் சேர்க்காதீங்க, கண்டிப்பாக வடிகட்டணும். வடிகட்டியாச்சு பாருங்கள். இப்போது இது திக்காக இருக்கு இல்லையா, அது நமக்கு தேவையில்லைங்க. இது நமக்கு வேண்டாம். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு செஞ்ச கேரமல் வந்து செட் ஆயிடுச்சு. கையில் தொட்டிங்கன்னா அது ஒட்டாது. இது நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் தொட்டால் அது ஒட்டவே இல்லை. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போது இதை நம்ம கவர் பண்ணணும். கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அலுமினியம் ஃபாயில் வச்சு நீங்கள் கவர் பண்ணலாம், தட்டு வச்சு கவர் பண்ணலாம். நான் இன்றைக்கி தட்டை வச்சு தான் கவர் பண்ண போகிறேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் எடுத்திங்கன்னா அதோட மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வெந்துருச்சா அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது சூடாக இருக்கும், அதை திறக்க முடியாதுல்ல, அதுக்கேற்றாப்புல நீங்கள் மூடி எடுத்துக்கோங்க.
நான் இன்றைக்கி ஒரு தட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த தட்டை வந்து இப்படி போடாமல் இப்படி கவுத்தி போட்டுக்கிறேன். இது முக்கால்வாசி இருக்கு இல்லையா, அதனால தான். இதை மாதிரி நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம வெந்துருச்சா பார்க்குறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது இட்லி பாத்திரத்துலையும் வேக வைக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேங்க. இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன கிண்ணம் இருக்கு இல்லையா, அதை வந்து கவுத்தி போட்டுக்கலாம். கவுத்தி போட்டுடலாம். பேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போது அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம செஞ்ச டின்னை உள்ளே வச்சிடலாம். இது வெயிட் வைக்காதனால கொஞ்சம் ஆடிட்டே இருக்குது. நம்ம பாத்திரம் வச்சிட்டோம் அப்படின்னா அது ஆடாது. இது தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். நீங்கள் இட்லி பாத்திரம் வேவைப்போம் இல்லையா, அதில் கூட நீங்கள் வேவிச்சிக்கலாங்க. இதுக்கு மேலே நான் புட்டிங்லாம் அதில் தான் வேக வச்சு காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், தண்ணி வந்து லைட்டாக சூடாயிருச்சு. இப்போது நம்ம செஞ்ச கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கலை, சூடாக இருக்குது, அவ்வளோதான். சென்டரில் வச்சுட்டு இந்த கேக் டின்னை உள்ளே வச்சு நம்ம நடுவில் கொண்டு வந்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். நீங்கள் கொடுக்குற ஃப்ளேமில் தான் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது முக்கியங்க. எனக்கு பார்த்திங்கன்னா 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் சிம்மில் வச்சு, நீங்கள் தொட்டிங்கன்னா அது கையில் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து புட்டிங் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது எல்லா புட்டிங்க்குமே வந்து அப்படி தாங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம செக் பண்ணலாம். தண்ணி கம்மியாகிடுச்சுன்னா நடுவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் சுடு தண்ணியை. இப்போ இந்த தட்டை எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சூடாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் கையில் தொட்டிங்கன்னா ஒரு ஜெல்லியை தொட்ட மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொலன்னு தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் வேகலன்னு அர்த்தம். இது எல்லா புட்டிங்க்குமே இது வந்து பொருந்துங்க. எனக்கு நிறைய பேர் சொல்கிறீங்க எனக்கு புட்டிங் வேகவே இல்லை, அப்படியே தண்ணியாகவே இருக்குது அப்படின்னா இன்னும் வேகலன்னு அர்த்தம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஜெல்லி மாதிரி இருக்குது, கையில் தொட்டிங்கன்னா ஒட்டவே இல்லை. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு செட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்திருக்கேங்க. ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சேன். சைடெல்லாம் பாருங்கள், அதுவாகவே ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இதை நம்ம டிமோல்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு தட்டு எடுத்திருக்கேன். அந்த தட்டை அப்படியே கவுத்தி போட்டுட்டு அப்படியே நம்ம திருப்பினோம் அப்படின்னா டிமோல்ட் ஆயிரும். அப்படி ஆகலை அப்படின்னா இந்த பாத்திரத்தை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிமோல்ட் ஆயிரும். ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, லைட்டாக தான் வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்றது நீங்களே பாருங்கள். ஒரு ஜெல்லி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், அதே மாதிரி ஒரு கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.